பொலவென பொலந்தெடுத்த சீமான், என்னத்த புடுங்கினார் பெரியார், பெரியாரை அடித்து துவைத்த சீமான் அப்படின்னு ஏதோ பொழப்பு கட்ட தம்பி ரொம்ப ஆவேசமா தம்ப்நெயில் வச்சிருக்கிறாரு. சரி, தம்ப்நெயிலேயே தம்பி இந்த அளவுக்கு ஆக்ரோஷமா குலைச்சிருக்கானா, உள்ள பேசியிருக்கிற சீமான் எந்த அளவுக்கு குலைச்சிருப்பா, அப்போ உள்ள பேசுற சீமான் எந்த அளவுக்கு குறைச்சிருப்பா அப்படின்னு பார்க்கலான்னு போனா, பா சவுண்டு டெசிமலு அவ்வளோ ஹையில் இருக்குங்க. ஆனால் கண்டென்ட்டு அவ்வளவு ஓல்டாக இருக்குங்க. ஸோ ராமசாமி அவர்கள் நம்ம பெரியார் ராமசாமியை பற்றி என்னவெல்லாம் எழுதி வச்சாரோ அதிலிருந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் கமா கூட மாற்றாம அதே டோனில் ஹை பிச்சில் பேசிட்டு இருக்கான். ஹரே சீமான், மறு ஒளிபரப்பு கூட பரவாயில்ல, ஆனால் கடந்த 3 வருஷமா ஒரே கண்டென்ட்டை ஒரே மாதிரி டோனு கூட மாத்தாமல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அட நீங்க மட்டும் இல்ல, ஹெச் ராஜாவும் அதே தான் சொல்றாரு, பாண்டேவும் அதே தான் சொல்றாரு. எப்படா எங்கடா வாசிக்கிறீங்க? இத்தனையும் ஒரே இடத்துல இருந்தா பிடிக்கிறீங்க. இப்ப நீ பெரியார் பேசுனதா சொல்லி நீ ஒன்று சொல்றல்ல, அது முன்னாடி பின்னாடின்னு கட் பண்ணி போட்டா நீ பேசுன மாதிரியே இருக்கும். கேக்குறியா? உன் அளவுக்கு சில்லற இல்லைங்கிறதுனால நீ பேசுனதையே போடுறேன், கேளு. விருப்பப்பட்டால் உறவு வைத்துக் கொள்ளலாம். அந்த உறவை குற்றம் என்று சொல்லக்கூடாது. இதாண்டா 1977 சேலம் மாநாட்டில் போட்ட 3வது தீர்மானம் தாண்டா. ஏங்க ஒரு நிமிஷம், இந்த சில்லற பையன் விஷயத்தை மட்டும் ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்கிற, ஒவ்வொரு தடவையும் ஒரே மாதிரி சொல்லலைங்க, வருஷத்தையுமே தப்பாதான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு தடவை போட்டுமா? 1977 சேலம் மாநாட்டில் போட்ட 3வது தீர்மானம் தாண்டா. கேட்டிங்களா? 1977 சேலம் மாநாடு. எது? 1977 1977. சீச்சி, இந்த பெரியார் எப்போ செத்தாரு? 73பா. இப்படி 1973 இறந்த பெரியார் 3வது நாளே உயிர் தெழுந்து வந்தா ஏசு கிறிஸ்துன்னு சொல்லிடுவாங்கன்னு 3 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறாரு. 1977 யாருக்குமே தெரியாமல் வந்து, அதுவும் சேலத்தில் வந்து ஒரு மாநாடை யாருக்கும் தெரியாமல் நடத்தி, யாருக்குமே தெரியாமல் ஒரு பேச்சை பேசி அங்கே ஒரு தீர்மானத்தை போட்டு நேராக சிசி இல்லை இந்த ராமசாமி, அதாவது இவரோட குரு ராமசாமிக்கு அனுப்பிச்சி வச்சிருக்காரு. ஸோ கால்ட் சொல்கிற ராமசாமி அதை அவர் அப்படியே எடுத்து எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாரு. நாங்கள்லாம் படிக்கிறப்ப ஒன்று சொல்லுவாங்க, ஒருத்தனை பார்த்து எழுதிக்கிட்டே இருந்தானாமா, அவன் பேப்பரில் ஒரு வந்து உட்காந்துச்சாமா, அது அவன் படான்னு அடித்ததும் இந்த பார்த்து எழுதிக்கிட்டு இருந்தான்ல அவன் உடனே தேடி அலைய ஆரம்பிச்சிட்டானாமா. அதுக்கு பேர் தான் அச்சா காப்பி. அட கிறுக்கு பயலே, தற்குறி பயலே. இந்த 1977ங்கிற வார்த்தையை இதே விஷயத்து கூட கிட்டத்தட்ட 30 தடவைக்கு மேலே இந்த 3 வருஷத்தில் நீ சொல்லிட்டப்பா. வருஷம் தப்பு, விஷயம் கரெக்டு, அப்படி வச்சுக்கலாமா? இப்போ நம்ம பெரியார் நமக்கு கொடுத்த பெண்ணுரிமை என்ன? நீ உசுரோட இருக்கும்போது, அதாவது சீமான் உசுரோட இருக்கும்போதுன்னு வச்சுக்கலாமா? கயல்விழிக்கு யார் மேலேயாவது விருப்பம் ஏற்பட்டா அவங்க போய்க்கலாம், அவரு கூட போய்க்கலாம், ஆனால் சீமானை தான் தப்பாக எடுத்துக்க கூடாதாம்மா, அப்படித்தானே? அப்படி ஒரு தீர்மானத்தை தான் பெரியார் போட்டிருக்கிறாரு. கரெக்டா? இப்போ இந்த தீர்மானத்தை அப்படியே சுருட்டி அப்படியே கசக்கி ஓரமாக வச்சுக்குவோம். இப்போ இந்த தீர்மானம்னு சொல்கிறது பெரியார் சொன்னதுன்னு வச்சுக்குவோம். இப்போ அதே கயல்வெளி, எந்த கயல்வெளி? உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போகிற கயல்வெளின்னு வச்சுக்கலாம். வலசரவாக்க ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து நின்று என்ன சொன்னாங்க? அவங்க ஒன்றுமே சொல்லலை. ஏன்னாப்பா அவள் கயல்வெளியில் அவங்களுக்கு பெரியார் போட்ட இந்த தீர்மானமெல்லாம் தெரியாது, அவங்களுக்கு சிலப்பதிகாரம் தான் தெரியும். சிலப்பதிகாரத்தை பற்றியும் நான் பேசியிருக்கிறான். இப்போ இதை ரெண்டையும் லிங்க் பண்ணி இப்போவே பேசிடுவா, இல்லை வலசரவாக்கத்தை முடிச்சுட்டு சிலப்பதிகாரத்துக்கு வந்துடலாமா? இல்லை, வலசரவாக்கத்தை முடிச்சிருவோம். இந்த லிங்கை நான் கடைசியாக கொண்டு வந்துடுறேன். வலசரவாக்கத்தில் மனைவி இருக்கும்போதே, உங்கள் யாருக்கும் புரியாது, கயல்விழி இருக்கும்போதே சீமான் இன்னொரு பெண்ணுக்கு பணம் கொடுத்துட்டு போயிட்டு வரான். ஆடியோ வாங்குறான். என்னன்னு வாங்குறான்? மாமா உன்னை நினைச்சேன், பாட்டு பாடிச்சேன், தங்கமே ஞான தங்கமே. உடனே இங்கிருந்து எசப்பாட்டு பாடுறான். ஆறுக்கு மேல இருக்க டோல்கேட் தான் ஆசையை தடுக்குமா கிளியே, பெங்களூரு கிளியே. உடனே அந்த புள்ள அங்கிருந்து பாட்டு பாடுது, மறந்தால் தானே நினைக்கணும் மாமா. இதெல்லாம் எப்போ? கயல்விழி இருக்கும்போதே. அங்க ஒன்றும் பேசிடக்கூடாது. இந்த மாநாடு தீர்மானம் எல்லாம் கயல்விழிக்கு தெரியாது. உடனே இங்கிருந்து பாருங்க, பாட்டை விட்டுட்டேன்,
மானே மயிலே மரகத குயிலே நான் பாடும் தெம்மாங்கே பூவே பொழுதே பொங்கி வரும் அமுதே காதில் கேட்டாயோ என் பாட்டை. உடனே அங்கிருந்து சொல்லிவிட்ட பாட்டு தெக்கு காத்தோட கேட்டேன், தூது விட்ட ராசா மன தடுமாற மாட்டேன். கயல்விழி இருக்கும் போதே இப்படியெல்லாம் இதுக்கிடையில சண்டை வந்தப்ப கயல்விழி சொல்லியிருக்காங்க. எப்ப சொல்லியிருக்காங்க? அதே மாமனை கூப்பிட்டு, மாமா மாமா இந்த கழுத்து பட்டன் அப்படியே போடும்போது டக்குனு கழுத்தை பிடிச்சிட்டாங்களா? ஏன் மாமா, கொல்லையில தான் இத்தனை பொம்பளைங்க இருக்குல்ல, நீ டெய்லி பார்த்துட்டு தானே இருக்க. இப்படி போனா 100, இப்படி போனா 100, மாநாடு போட்ட 1000க்கு மேல. அப்புறம் பிரஸ் மீட் கொடுக்கும்போது பக்கத்துல ஃபிகர்களை வச்சு தானே மாமா பேசுற. அப்புறம் ஏன் மாமா போயும் அந்த மூஞ்சி தான் உனக்கு வேணுமா அப்படின்னு கொலவரைய பிடிச்சிட்டு அன்பா கேட்டாங்களாமா. இந்த இலவையெல்லாம் கயல்வெளி பேசினதா சொன்னதுக்கு அப்புறமும் கயல்வெளி பக்கத்துல இருந்து சிப்போங்கன்னு தோல்ல தட்டணுமாமா. 4 செவத்துக்குள்ள பேசுறது எதுக்கு 4000 பேர் கேட்குற மாதிரி சொல்றீங்க? போங்க மாமா நீங்க. இல்ல இது பெரியார் போட்ட தீர்மானமா? இந்த சில்ற பையன் கண்ணகிய பத்தி போற்றி பிரபாதம் எடுத்து பேசுவான். சிலம்பு கண்ணகி மன்னராட்சியிலேயே அவைக்கு சென்று நீதி கேட்டவள். தமிழ்ல இருக்குட இலக்கியம், தமிழ்ல இருக்கு. இந்த இலக்கியத்தை அந்த பெரியார் தப்பா பேசியிருக்காரு. ஆமா, அது தப்புதான். தப்புனா பெரியார் தப்புன்னு தான் சொல்லுவாரு. பாண்டிய நெடுஞ்செழியன் அவையிலே மன்னராட்சி காலத்திலே ஒரு குடிமகள், சாதாரண மகள், அவைக்குள்ளே நுழைந்து தாழ்ச்சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டுகிற ஜனநாயகத்தை வைத்திருந்தான் பாண்டிய நெடுஞ்செழியன் என்று சிலப்பதிகாரம் பாடுகிறது. என்னுடைய இன பெருமையை சொல்கிறது. என்ன இருக்கட்டுமடா, அது என் தாய்மொழி தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது, என் தமிழை பாடுகிறது. அதை விபச்சாரி கதை என்று சொல்கிறார் ராமசாமி ஐயா. என்ன மயிருக்கு கண்ணகி அரண்மனைக்கு போனா உனக்கு தெரியுமா? இந்த சீமான் இல்ல கோவலன் ரெண்டும் ஒண்ணுதான். இந்த கோவலனும் சீமானும் கண்ணகியும் கயல்விழியும் இருக்கும் போதே மாதவி கிட்டையும் விஜயலட்சுமி கிட்டையும் தூது விட்டுட்டு இருந்திருக்காங்க. அதை கேட்ட பெரியாரு, ஏன்னா நீங்க ஏறிட்டு போனா கண்ணகியும் கயல்விழியும் பேசாம இருக்கணும், கண்ணகியும் கயல்விழியும் போனா நீங்களும் மூடிட்டு இருங்கடா, அப்படித்தானே சொல்லியிருக்கிறாரு. அப்போ பெரியார் சொன்னது அவங்க போவாங்கன்னு சொல்லல, நீங்க பொத்திட்டு இருங்கன்னு சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு தான் அது பிடிக்காதே, கோவலனுக்கும் சீமானுக்கும். இவனுக்கு போவானுங்க, ஊருமையே போவானுங்க. ஏன்னா அது இவங்களுக்கு பிறப்புரிமையா. அப்புறம் எப்படி இந்த நாய்க்கு சிலப்பதிகாரம் பிடிக்காம இருக்கும்? இல்ல சிலப்பதிகாரத்தை திட்டுற பெரியார பிடிக்கும்? திருக்குறளை தங்கத்தட்டுல வச்ச மலம்னு சொல்லிட்டாராமா பெரியார். எங்க சொன்னாரு, எப்ப சொன்னாரு, எப்படி சொன்னாருன்னு நாங்களும் கேட்டு சலிச்சாச்சு. சோராமசாமியில் ஆரம்பிச்சது இப்ப இந்த சில்லற பைய வரையும் கேட்டு எங்களுக்கு சலிச்சு போச்சு. இப்ப வரையும் ஒரு ஆதாரம் கூட வைக்கல. ஆனா அவதூறு பேசுறதுக்கு இந்த நாய்களுக்கு சொல்லியா கொடுக்கணும்? நாய்கேன்னு பன்மையில சொன்ன மாதிரி தெரியுதா? அப்படித்தான் சொன்னேன். பெரியார் படிக்க வச்சாரா, கம்பரை படிக்க வச்சாரா, வள்ளுவரை படிக்க வச்சாரா, ஔவையாரை படிக்க வச்சாரா? அவை திருவள்ளுவரையெல்லாம் பெரியார் படிக்க வைக்கவும் இல்லை, பெரியார் அப்படி சொல்லவும் இல்லை. இந்த யாக்கோபு செபாஸ்டியன் சீமான், யாக்கோபு கூட சொல்லியிருக்க மாட்டாரு. இந்த செபாஸ்டியனும் சைமனையும் படிக்க வைக்கல, படிப்புன்னு ஒன்று இருக்குது, அது முக்கியம், அது படின்னு சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம், நீங்க எல்லாரும் படிக்கணும்னு சொன்னாரு. பெரியார் சொன்ன பெண்ணுரிமைங்கிறது படுப்பதல்ல, படிப்பது. படி சொல்லு, படி. டி வராதா? படி 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 படி, சங்கத்தமிழ் நூலை படி, அறம்படி பொருளை படி, அப்படியே இன்பம் படி. இப்படி படி படி படின்னு கனக சுப்புரத்தினம் சொன்னார்ல, அதே மாதிரி அதுக்கு முன்னாடியே தந்தை பெரியாரும் படின்னு சொன்னாரு. ஆனா உனக்கு படிப்புன்னா ஆகுமா? உனக்கு படினா ஆகாது. இதே குடினா ரொம்ப பிடிக்கும். எப்ப இருந்து பிடிக்கும் தெரியுமா உனக்கு? அந்த உங்க தாத்தா, ஆமா நீங்க தாத்தன் பேரே சொல்லலையே, பேரை அவாய்ட் பண்ணிட்டு தாத்தான்னு மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க. யாக்கோபுன்னு வச்சுக்கலாமா? ஏண்டா ஊரில் இருக்கிற அத்தனை நல்லது பண்ணவங்களையும் ஏன் தாத்தான்னு அவங்க பேரோட சொல்லிக்கிற, சொந்த தாத்தனோட பேரை சொல்லாமல் வெறும் தாத்தான்னு மட்டும் சொல்கிற. அந்த தாத்தன் சக்கரை தண்ணிக்கு பதிலாக இவரோட நாக்கில் சொராயத்தை வச்சாராமா. எப்போ? 1966 நவம்பர் 8 இவன் பிறந்தப்ப அவன் நாக்கில் அந்த தாத்தன் வச்சாராமா. அப்போ பக்தவச்சலம் சிஎம்மா இருக்காரு, காமராஜர் முக்கிய பொறுப்புல இருக்காரு. அப்ப திராவிட கட்சிகளும் ஆட்சியிலேயே இல்ல. எப்படி எங்கிருந்து சாராயம் வந்திருக்கும்? அந்த டைம் காமராஜர் தான் ஒரு 9 வருஷம் ஆட்சியில இருந்திருக்கிறாரு. காமராஜருக்கு அப்புறம் பக்தவச்சலம் சிஎம்மா வந்திருக்கிறாரு. அவரோட ஆட்சி தான் நடந்துட்டு இருந்திருக்குது. ஆனா உங்க காமராஜர் தாத்தா,
உன்னை வந்து படிக்க சொல்லியிருக்கிறாரு, ஆனால் உண்மையான உன்னோட தாத்தா உன்னை குடிக்க சொல்லியிருக்கிறாரு. யாக்கோப். உடனே இதுக்கு ஒரு ஆதாரம் கேட்டுருவீங்களே. அந்த வீடியோவையும் போட்டு போட்டு சலிச்சாச்சு. இருந்தாலும் போடுற கேளுங்க, நீங்கள் தான் என்ன நம்ப மாட்டீங்களே. சீமானுடைய தம்பி பேர் என்ன? ஜேம்ஸ். அவரும் கிறிஸ்தவர் இல்லையா? சீமானுடைய அப்பா பேர் சரியா தெரியாது எனக்கு. சும்மா சொல்லுங்களேன். என்ன சொல்றது, ஜெபஸ்டின்னு நினைக்கிறேன். அம்மா, This is what this Sildrapayans his story. He always says story, but he says history. His story is always his history. அப்படிதான், அவ்வளவுதான். இன்னி இந்த சில்லறப்பையனை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க. ஆனால் பெரியார் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத எங்கள் மதிவதினி தோழரோட வீடியோவை பார்த்து கேட்டு தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கங்க. டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணணும். அவங்க பேசின எல்லா வீடியோக்களையும் உங்களோட எல்லா தற்குறிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. குறிப்பாக கயல்விழிக்கு ஷேர் பண்ணுங்க. கண்ணகியாக இருந்தாலும் கயல்விழியாக இருந்தாலும் இந்த சீமானும் கோவலனும் எங்கே போயிட்டு வந்தாலும் எதுவும் கேட்காம கம்முன்னு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சிலப்பதிகாரமும் இந்த சீமான் அதிகாரமும். பார்த்தீங்களா, கேஷுவலாக புன்னகையோட பேசுகிறோம். ஏன் நீங்கள் புன்னகையோடு இருக்கணும் தான் நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.